வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஆஸ்ட்ரல் அப்படின்ற பிரிட்டிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2018ல ரிலீஸ் ஆன படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு வித்தியாசமான அவுட்டர் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது நம்மளோட ஆன்மா அப்படின்றது நம்ம உடம்புல இருந்து வெளியே வந்து மற்ற ஆன்மாக்களோட இன்டராக்ட் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த படமே வந்து இந்த தீம்ல தான் நகருது. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு லேடி வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க மர்மமான முறையில். அந்த லேடியோட பையன் தான் அலெக்ஸ். ஆக்சுவலா பல வருஷங்களுக்கு அப்புறமாட்டு அவன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் அவனோட அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கு தெரியுது. அதே நேரத்தில் தான் வந்து அவனோட ப்ரொஃபஸர் வந்து அவுட்டர் பாடி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்றாரு. ஸோ அதை நம்ம ஏன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்றான். அதன் விளைவு என்ன மாதிரியான விபரீதங்கள் நடக்குது, அதுல இருந்து தப்பிச்சானா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற அந்த டேர்மை பற்றி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல டைட்டில் கார்டுலயுமே போட்டிருப்பாங்க அண்ட் படத்துலயுமே அதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட அந்த பிகினிங் போர்ஷன், அந்த சூசைட் நடக்கிறதா இருக்கட்டும், அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய சீன்ஸா இருக்கட்டும், ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி பசில்டா முடிச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு அது இன்கம்ப்ளீட்டா தோணலாம், பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸா தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes, ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதத்தை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஹாரர் த்ரில்லராக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம். பட் இந்த படத்தில் ஹாரர் அப்படின்றதையுமே முழுசாக காட்டல அண்ட் த்ரில் எலிமெண்ட்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஹாரர் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய லெவலில் பயமுடுத்தவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு விதமான கம்ப்ளீட்னஸ் அப்படின்றத உங்களால் உணர முடியாது. நிறைய இடங்கள் ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணும். எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, இதுக்கான பர்பஸ் என்ன, கடைசியாக ஏன் இப்படி முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரியான ஒரு பர்பஸ்லெஸ் ஹாரர் மூவி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஐடியா வைஸ் ஓகே, பட் இம்ப்ளிமெண்டேஷன் பெட்டரா இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.